தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பம் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரனை இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஹல்லேலூயா. ஒரு வினோதமான, ஒரு விசித்திரமான வேத பகுதி இந்த பகுதி. நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் என்ன வெறுத்துறாராம், மறந்துடுறாராம், ஏன் மறக்கிறாரு, ஏன் வெறுத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பதில் மேலே இருக்குது. 1லேருந்து வாசித்தோம்னா, ஜனங்கள் எந்த அளவுக்கு தேவன் தன்னை நேசிக்கிறாருங்கிறத மறந்து தன்னுடைய விருப்பம் போல தன்னுடைய எண்ணத்தின்படி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி வாழ ஆரம்பித்த பிறகு நிறைய பிரச்சனை ஜனங்கள் சந்திக்கிறாங்க, நிறைய போராட்டம் சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் போராட்டம் வரும்போது அவங்க நினைக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டு இருக்கும்போது தீர்க்கதரிசி எழுப்பி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த மாதிரி ஏன் பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அறிவில்லாமல் இருக்குதா பிரச்சனை என்ன பண்ணுது. இப்போ அறிவில்லைன்னு சொன்னால் நிறைய பேர் கோபம் வந்துடும் இல்லைங்களா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். ஏன் அதை சொல்கிறாரு? அப்போ அறிவு என்ன எங்கேருந்து தான் வரும் அப்படின்னா, அறிவு எங்கேருந்து வரும்? கர்த்தர்கிட்ட தான் என்ன பண்ணும், வரும். ஏன்னா வேதம் சொல்கிறது, அறிவு எப்படி வருதான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்போ அறிவு ஞானம் எங்கேருந்து வருது, யார்கிட்டேருந்து வருதுன்னா கர்த்தர்கிட்டேருந்து வருது. அப்போ கர்த்தரை அவங்க நம்பாமல், கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் கர்த்தருக்காக வாழாமல், கர்த்தரை மறந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி மறந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதால தான் நிறைய பிரச்சனைகளையும், நிறைய கலகமும், நிறைய சண்டைகளும் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது அந்த தேசத்தில். அப்போ வரும்போது சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நீ தேவனை குறித்த அறிவில் வளரணும், தேவனை குறித்த எண்ணத்தில் என்ன பண்ணும், அப்படி வளராமல் விட்டுட்டோம்னா பிரச்சனை என்ன பண்ணும், வரும். அப்போ அந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலாங்கிறது தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அறிவு வரும்போது, கர்த்தரை குறித்த அறிகிற அறிவு யாருக்கு வருகிறதோ அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், பிரச்சனைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும். ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய அறிவு இருக்குது, நிறைய என்ன பண்ணுது, அறிவு எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் அந்த உலக அறிவை கொண்டு வந்துட்டு கர்த்தரை வந்து வாழ முடியுமானா வாழ முடியாது. கர்த்தர் கொடுக்குற அறிவின் மூலமாக தான் உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆனால் உலகம் எப்படி ஆகி போச்சுன்னா நமக்கு கற்றுக் கொடுக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் கொண்டு வந்தார், மீட்டு கொண்டு வந்த பிறகு அவரை நடத்தின விதம், அவரை ஜனங்களை போஷித்த விதம், ஜனங்களை பாதுகாத்த விதம், ஜனங்களை வழிநடத்தின விதத்தை மற்ற ஜனங்கள் பார்த்துட்டு இந்த ஜனங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை எண்ணும்படியாக அந்த நாட்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்கள் எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த ஜனங்கள் சரியாக சபைக்கு வராங்களையும், சபை காரியங்களில் பங்கெடுக்காமலையும், தன்னுடைய விருப்பம் போல் தன்னுடைய காரியத்தை முதன்மையாக வச்சு செய்கிறதால அவங்களுக்கு பல நன்மைகள் போகாமல் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ நன்மை போகலன்னு சொன்னோடனே அவங்க நினைக்கிறாங்க, நான் நன்மை தேடி என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். அப்படி நன்மையை தேடி போகிறதால நன்மை வர்றது கிடையாது. ஏன் வராதுன்னா, ஆண்டவர் ஒரு சிஸ்டமேட்டிக்காக மனுஷனை உருவாக்கிட்டார். கர்த்தரோட இருக்கணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தருக்காக வாழணும். அப்படி வாழும்போது தான் அந்த வாழ்க்கையின் மூலமாக தான் பிள்ளைகளுக்கு நன்மை என்ன பண்ணும். நீங்கள் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்த ஜனங்கள் வாழாமல் இருக்கிறதால தான் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அப்படி பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதால அவங்க நினச்சிட்டாங்க அவ்வளோதான் போல வாழ்க்கைன்னு. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்காக சொல்ல நான் இதை தான் எடுத்தேன். என்னடா அது எனக்காக சொல்கிறாருன்னு யோசிச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய நம்ம உலக அறிவு நமக்கு இருக்குது, உலக காரியம் நமக்கு தெரியுது. ஆனால் உலக காரியத்தை நம்ம வெற்றி பெற்றிருந்தோம்னா நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உலகம் என்னை வெற்றி பெற வைக்காதுங்க, கர்த்தரின் வார்த்தைகளும் என்னை வெற்றி பெற வைக்கும். அப்போ கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புகிறேன், கர்த்தரின் வார்த்தையை நான் நம்பி அதில் நான் செயல்படும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்ல முடியும். வெற்றி எளிதில் நம்ம கரங்களை என்ன பண்ண வந்து சேரும். ஆமென். அப்போ இங்கே அறிவில்லாமல், அப்போ அறிவை எங்கே தேடுறது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆனால் கர்த்தர் பயப்படுற பயம் என்பது எப்படி பார்த்தோன்னா, கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற மரியாதை, மதிப்பு சொல்லுது.
அவரை உண்மையிலே நீங்கள் மதிக்கிறீங்களா? உண்மையிலே நான் மதிக்கிறேன்னா, உண்மையிலே நான் மதிச்சேன்னா உண்மையாக அவர் சொல்கிறத நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாரு பாருங்க, வேதம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுவதை நான் என்ன பண்ணுவேன். அப்போ கனம் பண்ணுறதுன்னா என்ன? கர்த்தரை மதிக்கிறது, கர்த்தரை நம்புறது, கர்த்தருக்காக வாழுறது, கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. நீங்கள் நிறைய பேர் கர்த்தரை நம்புகிறோம். எந்த விதத்தை நம்புறது தெரியுமா? எதுவுமே நடக்கலைன்னா நம்புவோம், ஏதோ நடந்துச்சுன்னு நம்புவேன். நீங்கள் அப்படி தான் போகுது. ஏதோ நான் சம்பாதிக்கிறேன், ஏதோ வேலை செய்கிறேன், ஏதோ செய்கிறேன், அது செய்யும்போது நன்மை வந்துருச்சுன்னா எனக்கு பெருசாக தோணாது. ஆனால் நன்மை வரலன்னா தோணும். அப்படி நன்மை வரும்போது தோணும் போது நம்ம வேற யாராவது நமக்கு என்ன செய்கிறான்னு யோசிப்பதை தவிர, நான் மனம் திரும்பி நான் கர்த்தரை நம்ப போகிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னா கர்த்தருக்காக வாழ போகிறேன், அப்படி வரும்போது கர்த்தரை மதிக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ பயம்னா எப்படி? அவரை மதிக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, அவரை நம்புறது, அவருக்காக வாழுறது. அப்போ தேவனை நம்புவது, தேவனை மதிப்பது, தேவனை ஏற்றுக்கொள்வது, தேவனுக்காக வாழ்வது தான் அவரை கனம் பண்ணுவது. அப்படி கனம் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு பயப்படுறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு பயப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன வரும்? ஞானம் என்ன பண்ணும்? வரும். அறிவு என்ன பண்ணும்? ஆற்றல் வரும், திறமைகள் வரும். அப்போ யாருமே இந்த உலகத்தில் அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டுன்னா, யாருமே இது வரைக்கும் வாழ்ந்திராத வாழ்க்கையை கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் நான் நல்லா முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் உங்களுக்கு பயப்படுறேன். எப்போ பயப்படுறேன் தெரியுமா? ஏதாவது தேவைன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கிறேன், தேவை சந்திக்கப்பட்ட நான் சாதாரணம் பண்ணுறேன். இன்றைக்கி தேவைகள் மத்தியில் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், அந்த நேரம் உங்களுக்கு சரியாகுதா? அடுத்த நேரம் தேவை சந்திக்கப்படலைன்னா பிரச்சனை கடவுள்கிட்ட இல்லைங்க, பிரச்சனை என்னக்கிட்ட. ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்துருக்குறேன் இந்த ஊழியத்தில் பார்க்கும்போது அநேக முறை சாட்சியாக அநேக முறைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை மாத்திரம்தான் காசே இருக்கும், அதுக்கு மேலே என்ன காசு என்ன பண்ணாது. இப்படி தான் வாழ்க்கை போயிடுச்சு. இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி அப்படி வாழ்க்கை இல்லவே. இன்றைக்கி முற்றிலும் மாறுபட்டது. ஏன்னா கர்த்தரை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, ஏற்றுக்கொள்ளுறோமோ, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதோ, அப்போல்லாம் கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் என்ன பண்ணுறாரு. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் அப்படி இப்படி இருந்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கர்த்தரை நம்ப போகிறேன், கர்த்தரை மதிக்க போகிறேன், கர்த்தரை நம்பியே வாழ போகிறேன், அப்படி வாழ ஆரம்பிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஜென்யூனான வாழ்க்கை என்ன பண்ணும்? உயர்தரமான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ கர்த்தர் வைத்திருக்கிற ஒரிஜினலான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான வாழ்க்கையை வாழ கர்த்தர் அழைக்கிறார். அப்போ இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு, ஆண்டவரே நான் இன்றைக்கி உங்களை தேடுறேன், உங்களை நம்புகிறேன், உங்களுக்காக வாழ போகிறேன், அப்படி வாழ ஆரம்பிச்சுன்னா இன்றைக்கி நாங்களும் அப்படி தான் நல்ல பணம் பொருளாதாரம் இருந்தோம், நல்ல வேலை வாய்ப்பில் இருந்தோம், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு நாட்கள் வரும்போது பணம் மட்டும்தான் பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனையே இல்லை. யார் பணம் கொடுப்பா? யாருங்க சும்மா கொடுப்பா பணம்? யாரும் கொடுக்கவே. ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன், கர்த்தர் எங்களை எங்கே இருந்தாலும் போஷிக்க தேவன் நல்லவர் என்ன பண்ணுறாரு. அப்போ இன்னைக்கு என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தரை குறித்த அறிவில் வளர 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 வளர, எப்படி சொல்கிறேன், கர்த்தரை அறிகிற அறிவு உலகத்தையே ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட ஆளுகை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எங்கங்க கடன் என்ன ஆளுது, நோய் என்ன ஆளுது, பிரச்சனை என்ன ஆளுது, எதுவுமே உங்களை ஆள முடியாது. கடவுளில் நீங்கள் மதிக்கும் போது, கடவுளுடைய அறிவில் நீங்கள் வளரும்போது, கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆளுகை செய்து கடனிலிருந்து வெளில வர வைப்பார், நோயிலிருந்து வெளில வர வைப்பார், பிரச்சனைலேருந்து வெளில வர வைப்பார். அப்போ என்ன பிரச்சனை? அவரை அறிகிற அறிவு என்று இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளை பற்றி சொல்கிறாரு இல்லையா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு. கனம் பண்ணும்போது பிள்ளையுடைய வாழ்நாளுக்கு எப்படி இருக்குமா? நீடிச்சு இருக்கும். கனம் பண்ணா என்னன்னா, சொன்னால் அப்படியே என்ன பண்ணும், செய்யும். அதான் கீழ்ப்படிதல். ஆமாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்மளுமே பல்வேறு சந்ததியிலேருந்து வந்திருக்கிறோம், பல்வேறு பின்னணியிலே வந்துட்டோம். வந்த நீங்கள் அந்த பின்னணி விட்டு வந்துட்டீங்க, அந்த பின்னணியுடைய நினைவுகள் உங்களை விட்டு போகவே இல்லை. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு, இல்லை கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தரை மதிக்கிறேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கிறேன், கர்த்தரை என்னை வாழ வைப்பார், என்னை முன்னேற்றுவார், என்னை உயர்த்துவார்னு சொன்னீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்து நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்த கர்த்தர் நல்லவராய். அப்போ நான் எந்த அளவுக்கு நம்புகிறேன், எந்த அளவுக்கு நம்புகிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கை நன்மைகள் வரும். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நாட்கள் அப்படி தான். ஆபிரகாம்னு ஒரு மனுஷன், அவன் மாட்டி நம்ம எப்படி நம்ம ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி அவன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறாரு. நீங்கள் உங்களை கர்த்தர், நீங்கள் மாட்டி உங்கள் சைடில் போயிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒரு ஊர், நான் ஒரு ஊர், நீங்கள் பிறந்தது ஒரு ஊர், கல்யாணம் பண்ணது ஒரு ஊர்,
வேலை செய்கிறது ஒரு ஊர் இல்லையா, பலவேறு நிலையில் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறோம். அப்படி இருக்கிறவங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அழைச்ச கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்துட்டு சொல்கிறேன், அழைத்த அழைப்பின் மீது கர்த்தர் நல்லா நடத்த நல்லவராக என்ன பண்ணுறாரு. அப்போ ஆபிரகாம் அப்படி தான் அழைச்சாரு. அழைச்சி சொல்கிறாரு, எப்பா உன் தேசத்தை விட்டுட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த சொன்ன வார்த்தைக்கு வேலை சொல்கிறது அப்படியே அவன் கீழ்ப்படிந்தானா. அப்போ கனப்படுதுன்னா என்ன, கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ சொன்ன வார்த்தையுடைய ஆசீர்வாதம் பார்த்தானா, பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒரு வார்த்தையே, அதாவது பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தையை அவன் நம்புகிறான். இன்னைக்கு நம்மளாம் ஆசீர்வாதத்தை பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. பணத்தை பார்த்துருக்குறோம், பொருளை பார்த்துருக்குறோம், வேலையை பார்த்துருக்குறோம், எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் எதுவுமே பார்க்கல, ஆனால் அது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதான் கனம் பண்ணுறது. அல்லேலூயா. அப்போ கனம் பண்ணி வரும்போது அவன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க நல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். ஒரு கட்டம் வருகிறது பார்க்கும்போது, சரீரம் செத்து போச்சு, சாரோடைய கற்பம் செத்து போச்சு. பைபிள் சொல்லுது நம்பவே முடியலையா. அல்லேலூயா. நம்ப முடியல, ஆனால் நம்புனானா. எப்படியா இல்லைங்களா? லிட்ரலா தன்னுடைய மனைவி பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாது, லிட்ரலா இவனும் பிள்ளை பெற்று பலன் அவன்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நம்ப முடியல. கர்த்தர் பிள்ளையை கொடுப்பாருன்னு சொல்லும்போது நம்ப முடியலனாலும் அதை நம்புனானா. அல்லேலூயா. அதுதான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நம்ப முடியலையா, ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நம்ம பிள்ளைகள் ஒரு வார்த்தையை சொல்லி ஏற்றுக்கொள்ள நம்ம எவ்வளோ கோபம் வருது இல்லைங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு நாள் கோபப்படுறது இல்லை. ஏன் கோபப்படுறதுனா, கல்வாரி சிலுவையில் இயேசுவை பலி கொடுக்காம இருந்துடுறாருன்னா கோபப்படுவார். பலியை கொடுத்ததால கோபப்படுறதில்லை. ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கலங்க, இயேசு ரத்தத்தை பார்க்குறாரு. உங்களை பார்க்கும் போதெல்லாம், இன்னைக்கு ஒரு வராமல் வரீங்களே, உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்க்கல, இயேசு ரத்தம் உங்களை மன்னித்து அவர் பார்க்குறாரு. அதனால் அவர் கோபப்படுறது இல்லை, கனிவாக பார்க்குறாரு, கரிசனையாக பார்க்குறாரு. இன்னைக்காவது என் பிள்ளை வந்திருக்குதே, என் பிள்ளை உயர்த்தக்கூடிய இந்த நாள், என் பிள்ளையை மேன்மைப்படுத்தக்கூடிய நாள், என் பிள்ளைக்கு நன்மை செய்யக்கூடிய நாள், நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாகவும் சுகமாகவும் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவரை அறிகிற அறிவில் வளர 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 நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வந்து கொண்டு என்ன பண்ணும், தடுக்க முடியாது. ஏன்? அவரை குறித்து அறிவில் வளர்றேன். அல்லேலூயா. அவர் யார் எனக்கு? அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் யார் எனக்கு? அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் யார் எனக்கு? போதுமானவராக இருக்கிறார். அவர் யார் என்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் யார் என்னை இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் வேற மாதிரி பார்த்துறாதுங்க. இதுவரை உங்கள் உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், உங்களுடைய குடும்பங்கள் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியாத விலகாத தேவன். அல்லேலூயா. உலகத்தில் ஒரு தப்பு பண்ணால் அப்படி கைட்டு விட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் கடவுள் மாத்திரம் எத்தனை முறை நீங்கள் தவறு பண்ணாலும் உங்களை மன்னிக்க தயை பெருத்தவரா என்ன பண்ணுறாரு. இன்னைக்கு வரும்போது உள்ளத்தை திறங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் இப்படிலாம் இருந்துட்டேன், ஆனால் இனிமேட்டு அப்படி இருக்க மாட்டேன், உள்ளத்தை திறக்கிறேன், எண்ணத்தை மாற்றிக்கிறேன், நீர் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு அந்த தேவனை ஆராதிக்கிறேன், அந்த தேவனை நம்புகிறேன். அப்படி நம்பிட்டீங்கன்னா சொல்கிறேன், பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அவர் லெவலுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய். நம்புவதற்கு ஏதுவில்லாமல் நம்புனானா, அதான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு நீ அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலார் வாங்க. உங்களுக்கு காலைல கேட்குறேன், நல்லா வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் காலைல கரெக்டாக சாப்பிட்றது? சாப்பிடவே மாட்டோம். 11 மணிக்கு சாப்பிடுவோம். நீ கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். இது உங்கள் உரிமை தான். நீங்கள் எத்தனை மணிக்கெலாம் என்ன பண்ணலாம்? 10 மணிக்கு சாப்பிட்லாம், 12 மணிக்கு சாப்பிட்லாம், சாப்பிடாம கூட இருக்கலாம். அது உங்கள் உரிமை. ஆமாம் தானே? இன்றைக்கி நான் ஆவிக்கிற தகப்பனா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் உரிமை எடுத்து சொல்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் அப்படி தான் ஆண்டவர் பேசுகிறார், உரிமை எடுத்து பேசுகிறார் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசும்போது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படி, என் சொல். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம். இவன் ஒரு புள்ள இருந்தால் போதும்னு யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்ற அநேக ஜாதிகளை தகப்பன், மணலை பாரு, கடற்கரை மணலை தனியாக அவன் சந்ததி இருக்கும், ஆகாயத்து நட்சத்திரத்தை பாரு, அவ்வண்ணமாக சந்ததி இருக்கும். வாய்ப்பே இல்லை, ஆனால் அதை நம்புகிறான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய நம்ம வாய்ப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. சில காரியங்கள் இங்கே சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றுக்கலுங்க. நம்பவே முடியலான்னு ஏற்றுக்குங்க. ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நான் சொல்கிற வார்த்தை இல்லை, கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் போயிட்டு சும்மா வரவே வராது, வெறுமையாக வரவே வராது. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லிட்டுருக்கிறேன் நான், உங்கள் தாய்
வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது வெறும் கையை வரவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, பரலோக தகப்பனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் வெறுமையாக போகவே முடியாது. வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்லங்க. ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, இவைகளெல்லாம் நீ எதை தேடுற, எதை நாடுறிய, எதை யோசிக்கிறியோ அதையெல்லாம் உனக்கு கூட கொடுக்குறேன், இன்னும் அதிகமாக கொடுக்குறேன். ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எதுதான் என்னதான் அவருக்கு வேணும்? அவரை தேடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ ஈஸியாக வாழறதை விட்டுட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கீழ்படியணும். என்ன பண்ணும்? கீழ்படிச்சுன்னா அதோடைய ஆசீர்வாதங்களை வேற சொல்லி கொடுத்தாங்களா உபாகமத்தில். அதோடைய அந்த தமிழ் பைபிளில் ஒரு சில பைபிளில் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன? கீழ்படிதலின் ஆசீர்வாதம். 1லேருந்து 14 வரைக்கும் என்ன? அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை ஆமாம் புள்ள பெற்றுக்க முடியாது, ஆண்டவர் சொல்கிற பெற்றுக்க முடியும். ஓகே ஆண்டவரே, நம்ப முடியல ஆண்டவரே, நான் நம்புகிறேன். ஏற்றுக்கொள்ள முடியல ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி அவன் எதெல்லாம் நம்ப முடியலையோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு போது வாழ்க்கையில் அது என்ன பண்ணுச்சு? விளங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நம்பவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியாது சில காரியங்களை, கர்த்தர் சொல்கிறாரா ஏற்றுக்குங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லனா ஏற்றுக்கொள்ளவே வேணாம். அப்போ கர்த்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா முடிவு பண்ணணும், ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன். நம்மளுக்கு சில பேருக்கு மனதில் மாத்திரம் தான் இருக்குது, நம்புகிறேன்னா ஆனால் எப்படி செய்கிறது? ஒருத்தர் மேலே நீங்கள் பாசமாக இருக்கிறீங்க, பாசம் உள்ளே வச்சுட்டு இருப்பீங்களா என்ன? நீங்கள் போய் என்ன பண்ணுவோம்? பாசத்தை வெளிப்படுத்தும். ஒரு பிறந்தநாள் வருது, என்ன பண்ணுவோம்? பாசத்தை வெளிப்படுத்தும். கல்யாணம் வருது, பாசத்தை என்ன பண்ணுவோம்? சத்தத்தை காணும், வெளிப்படுத்துவோம். இன்னைக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தினா, ஆண்டவரை தான் நம்புகிறேன், ஆண்டவருக்காக தான் வாடுறேன்னா வெளிப்படுத்துவது இங்கே வந்து தான். ஹல்லேலூயா. இங்கே வரும்போது தான் ஒன்று வெளிப்படுத்துகிறேன். என்ன? ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அப்போ நேசிக்க 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 எனக்கு பலன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறதால அவருக்கு பலன் இல்லைங்க, எனக்கு பலன். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் கஷ்டமாக வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கி ஈஸியாக வாழுற இதை கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஈஸியாக வாழுறேன், உண்மையை சொல்கிறேன். ஒரு நாட்கள் திங்கக்கிழமையோட முடிஞ்சிடும், ஆனால் இன்றைக்கி ஆசீர்வாதம் முடியவே இல்லை, குறைவே இல்லை, தாட்சியே இல்லை, வறுமை கிடையாது. ஹல்லேலூயா. எவ்வளோ சம்பாதிச்சும் இல்லையா, அதில் ஒரு பெரிய பெருக்கத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உயர்த்தும் போது பணத்துக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ வருது, எவ்வளவா போகுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் திரும்ப சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு முறையும் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். எப்படி இந்த மீட்டிங் நடத்த போகிறோம்? இல்லை, கர்த்தர் நடத்த நல்லவர் என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், எதை கொண்டு எப்படி கொண்டு யாரை கொண்டு என்ன பண்ணுறாரு? நடத்துகிறாரு. மீட்டிங்காக பணமா, பணத்துக்காக மீட்டிங்கா? இன்னைக்கு வாழ்க்கைக்காக பணமா, பணத்துக்காக வாழ்க்கையா? இப்போ எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா? பணத்துக்காகவே வாழ்க்கை ஆகிடுச்சு. அதில் தான் போர் அடிக்குது வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கைக்காக பணம் போச்சு பாருங்கள், பணம் இல்லைனாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் அப்படி பார்த்துல, பணம் இல்லைன்னா எப்படி? பணம் இல்லைன்னா எல்லாம் முடியாது தான். ஆனால் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது, நான் வாழ போகிறேன் அப்படின்னா பணம் தேடி என்ன பண்ணும்? சத்தத்தை காணும். ஹல்லேலூயா. தேடி வருங்க, நாடி வருங்க, ஓடி வருங்க, துள்ளி குதிக்கும். இந்த பாக்கெட்டில் என்ன பண்ணும்? துள்ளி குச்சி பார்த்துருக்கீங்களா? மீன் தான் துள்ளி குச்சி பார்த்துருக்குறேன் நான். அது இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு மீன் துள்ளி குதின்னு தெரியாது. அந்த மீன் தொட்டியில் ஓட்டுறது மட்டும் தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி முடிவு பண்ணணும், நான் கர்த்தரை கனம் பண்ண போகிறேன், கர்த்தரை குறித்து அறிவில் வளர போகிறேன். அப்படி வளரும்போது என் வாழ்நாட்களே சந்தோஷமாக இருக்கும், என் வாழ்நாட்கள் நீடிச்சு இருக்கும். உங்கள் பிள்ளைகள்லாம் வாழுறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளை வாங்குறத வாழத்தை பார்க்க நினைக்கிறது? ஆபிரகாம் விரும்பினானே இல்லையோங்க, கர்த்தர் விரும்பினார். ஆபிரகாம்னா இப்படி தான் வாழணும். ஆபிரகாம்னா அநேக ஜாதிகள் தகப்பன் தான். அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்காமல் தான் இருக்கணும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ போயிருந்த இன்னைக்கு உங்களே அப்படி தான் இருளின் அதிகாரத்தில் இருந்தீங்க, தேவனுடைய ராஜ்ய குமார் ராஜ்யத்துக்குள்ளார வந்திருக்கிறோம்.
அந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் புத்திரா இருக்கும்போது என்னன்னா, அந்த ராஜ்யத்தில் தான் சந்தோஷம் இருக்குதான், அந்த ராஜ்யத்து தான் நிம்மதி இருக்குது, அந்த ராஜ்யத்து தான் ஆரோக்கியம் இருக்குது. நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரா என்ன பண்ணுறீங்க? பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைங்க. நீங்கள் ஆட்சி மாறினாலும் மாறாத தேவன் ஒருத்தவர். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறான். ஆட்சி மாற்றத்தை அவர் தான் என்ன பண்ணுறாராம், கொண்டு வந்து சிஸ்டமேட்டிக்காக வச்சுட்டாரு. எனக்கு பிடிக்கலன்னா மாற்றி ரொம்பாங்கிறாரு, மாற்றிட்டு வேற ஆளை கொண்டு வராரு. அவனுக்கு பிடிக்கலையே, அவருக்கு பிடிக்கலையே, அவன் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ ஜாம்பவனாலும் மாத்துறாங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய தேவனா என்ன பண்ணுறாரு இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நான் கர்த்தரை மதிக்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளோதான் பாருங்க, பேதுரு விட்டு விட்டு போகிறாரு. பேதுரு என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு மீன் பிடிக்க போகிறாரு. திரும்ப திரும்ப ஆண்டவர் அவனோட இடைப்படுகிறார். திரும்ப திரும்ப கூப்பிட்டு என்ன தான் சொல்கிறாரு, அவர் என்ன கேட்டார், மீன் முக்கியமா நான் முக்கியமா, மீன் முக்கியமா நான் முக்கியமாங்கிறாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்பெல்லாம் தோணுது இல்லை, மீன் முக்கியம்தான், ஆனால் ஆண்டவர் முக்கியம். ஆண்டவர் தான் மீன் தானா என்ன பண்ணுவான், போட்டு நிறைய பிடிச்சான்ல மீன், எப்படி பிடிச்சான், ஆண்டவர் சொன்னதால பிடிச்சான். அப்போ மீன் முக்கியம் இல்லை, அவன் திரும்ப பாருங்க மீன் முக்கியம் தான் போகிறான். ஏன்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட் அவன், அதில் என்ன அவன் கை தேர்ந்த ஆள். கை தேர்ந்த ஆளில் எங்கே போகிறான், அவனுக்கு மூளை வேலை செய்யுது டக்குன்னு. இன்னைக்கு சொல்கிறேன், உங்களுக்குமே அந்த மாதிரி போச்சுன்னா, இல்லை ஆண்டவரே நான் என் கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க, நான் நம்பி அதை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்பி செய்யும்போது அல்லது ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, ஏன் அவர் சொன்னதால் வருது, நான் வைக்கிறதால இல்லை, அவர் சொல்லியிருக்கார் வைக்க சொல்லி, ஆனால் நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது. அப்போ கனம் பண்ண கர்த்தரை மதிக்க எப்படி பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வந்துச்சோ, அதே ஆசீர்வாதம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலை மேலே இருக்குது. ஒவ்வொரு தலை மேலேயும் அப்படி தான் அநியாயத்துக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும், குமிஞ்சி கிடக்கும். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணு என்ன பண்ணிருக்கோம், யார் வீட்டில், நல்ல வேலை சொல்லுங்கள், வெள்ளியும் பொண்ணும் உன் வீட்டில் குமிஞ்சி கிடக்கும். எல்லாம் ஒன்றுது. வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் தேவன் ஆபிரகாமை மாற்றினது போல கர்த்தரை குறித்த அறிகிற அறிவில் நான் வளரும்போது வெள்ளியும் பொண்ணும் என் வீட்டிலையும் குமிஞ்சி கிடக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது. நம்மளன்னா தாவீதை பற்றி படிங்க. தாவீதுக்கு அப்படி தான் குமிஞ்சி கிடந்துச்சான். எவ்வளோ கிடந்துச்சான், குமிஞ்சி கிடக்குது. சொல்கிறான், எப்பா வச்சு இதெல்லாம் போட்டு கட்டு, 10 திரும்ப நான் நிறைய குமிச்சு வச்சுக்கிறாங்கிறான். அதெல்லாம் யார் கொடுத்தது, ஆடு விற்று மாடு விற்று அவன் குமிச்சு வைக்கலிங்க, ஆடு மேய்ச்சியான். ஆடு மேய்ச்சி அதை விற்று பணமாக்கலை. நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் எந்த அளவுக்கு வளர்றோமோ, கர்த்தர் யார், எனக்கு என்னவா இருக்கிறார், எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்னவெல்லாம் நீ செய்ய போகிறார், இப்படி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவார். இடைப்படும் போதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ பணத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ பணத்தை அவரால் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அவரால் கொடுக்க, பணம் தான் ஒரு பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கு போய் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருவீர்களோ அதை காட்டிலும் கோடி மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சபையை கர்த்தர் ஸ்தாபிச்சிருக்கவே மாட்டார், சபையை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். இது கர்த்தர் சபை என்பது என்னது இல்லை, உங்களுது இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சபை. தேவன் இங்கு வாசம் பண்ணுகிறார், தேவங்களோடு பேசுகிறார், தேவங்களோடு உறவாட விரும்புகிறார், இப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போதெல்லாம் நம்ம முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மதிக்கிறது ஆண்டவரை. நான் அடிக்கடி சொல்கிறது, புள்ள நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறத செய்யாது, நான் செய்கிறத செஞ்சிடும். என்ன பண்ணும், நீங்கள் இதை செய் அதை செய் அப்படி செய் இப்படி செய்யின்னு சொன்னால் கூட செய்யாதுங்க. ஆனால் நீங்கள் செஞ்சுன்னா செஞ்சிடும். விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, சொல்ல மதிச்சிட்டிங்கன்னா, சொல்ல ஏற்றுக்கொண்டீங்கன்னா சொல்கிறேன்,
உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நான் முயற்சி பண்ணுறேன். எல்லாருமே ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். யாரும் தவறு செய்தாங்க யாரும் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் நான் தவறு செய்ய விரும்பலை, நான் நல்லா இருக்க விரும்புகிறேன் யார் முன் வரீங்களோ கர்த்தர் அவங்கள உயர்த்த நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி மனநிலை தான் வேணும். எந்த மாதிரி மனநிலை வேணும்? கர்த்தர் என்னை உருவாக்கும்படியாக நான் போகிறேன். கர்த்தர் நான் ஒரு தப்புமே செய்யலைன்னா ஆண்டவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னா என் தவறு என்ன பண்ணிருக்கேன்? அப்போ இன்றைக்கி முடிவு பண்ணி, ஆண்டவரே இனிமேட்டு நான் என்ன சரிப்படுத்ததில்ல, நான் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால் நான் என்னை மாற்றிட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன். அப்படி தான் கர்த்தர் எங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. என்னை மாற்றினார், எனக்குள்ளார பேசினார், என்னோட இடைப்பட்டார். அதை நான் நம்பினேன், அதை ஏற்றுக்கொள்ளுனேன். பார்க்குறேன் நல்லா இருக்கு வாழ்க்கை. ஹல்லேலூயா. வெறுமையை பார்த்துட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு நான் ஆண்டவர் நம்பாமல் இருக்கிறதே இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர போகிறேன். வளரும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவிலும் என்னை விட்டு என்ன பண்ணுறோம்? நீங்கள் உங்கள் குறைவுகள் போகணும்னா ஆண்டவரை குறித்த அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? வளரணும். ஆண்டவரை நம்பக்கூடியது அதிகமாக இருக்கணும். வார்த்தை சொல்லிருச்சா நான் நம்புகிறேன். வார்த்தை சொன்னால் அதை என்ன பண்ணுறேன்னா நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை சத்தியம், மாறாதது. மாறாத சத்தியத்தை நான் நம்புகிறேன். அப்படி நம்பும்போது என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் என்ன பண்ணும்? எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு விரும்புகிறது? ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. சொல்லுது புரியுதா? இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறேனா இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. இல்லை, ஆண்டவருக்கு விருப்பமாக வாழ நான் விரும்புகிறேன். அப்படி வாழ அந்த எண்ணத்தில் வந்துட்டிங்கன்னா கர்த்தர் விரும்புகிறபடி உங்களை வாழ வச்சிருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட இடைப்படணும்னு விரும்புகிறார், நம்மளோட பேசணும்னு விரும்புகிறார், நம்மளோட உறவாடணும் விரும்புகிறார். அப்போ ஆண்டவரே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக மாறிடும். எத்தனை பேருக்கு புரிய சொல்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்லிருக்காரு, என்னை கனம் பண்ணுகிறேன், நான் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். ஆமென். அப்போ அவரை மதிக்க 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 கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாரும் மதிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பணக்காரனாக கூட இருக்கலாம், அம்பானியாக கூட இருக்கலாம், அதானியாக கூட இருக்கலாங்க. ஆனால் கர்த்தரால் உயர்த்தப்படும் போது அவனும் என்னை மதிப்பான். ஹல்லேலூயா. இது வரைக்கும் யார் உங்களை உதாசீனப்படுத்தினா அவங்க உங்களை தேடி என்ன பண்ணுவாங்க? எப்படி வருவாங்க? நான் அவரை அறிகிற அறிவில் வளர்றேன். என் வாழ்க்கையில் எந்த சேதம் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வராமல் இருக்குன்னா ஆனால் அவரை அறிகிற அறிவில் என்ன பண்ணுவேன்னா ஹல்லேலூயா. இன்னைக்கு முடிவு பண்ணும், அவரை மதிக்கிறேன்னு சொன்னால் இங்கே வரணும். நான் சொல்லுவோம்ல, உன் நினப்பாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். வந்தவங்க யாராவது வராங்கன்னு வச்சுங்க, உன் நினப்பாக தான் இருந்தேன்னு சொல்லும்போது ஆமாம் நினப்பாக தான் இருந்தேன், அதான் வந்து பார்த்துட்டு அப்படிமா சொல்ல மாட்டோமா? சொல்லியும் சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்களா? இப்போ நமக்கே அந்த அறிவு வருதுன்னா கத்தனை வரேன், நம்புறியா தம்பி? ஆனால் வரமாட்டும் மாட்டேன், எனக்கு தெரியும் தம்பிம்பாரு. அவர் நம்புறேன்னு என்னதான் ஒரு செயல் என்ன பண்ண அதில்? அதான் ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சு ஆசீர்வாதம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது எப்படி வந்துச்சு? நம்புனான், ஏற்றுக்கொண்டான், கீழ்ப்படிஞ்சான், ஆண்டவரே சார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. எப்படி தெரியும் இல்லையா? பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறது 3 புருஷர்கள் வராங்க. வரும்போது இல்லையா, அவன் போய் எப்படி உபசரிக்கிறான் தெரியுமா? எந்த அளவுக்கு மதிச்சான் தெரியுமா? அவங்கள உபசரிக்கவும், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கவும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதையும் அவன் உறுதியாக இருக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை மேலே அவனுக்கு பெரிய அலாதி இன்பம். நீங்கள் சொல்ற இங்கே வரும்போது, ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு வரும்போது நீங்கள் இன்பமாக என்ன பண்ணுங்க? வரணும். வேற எங்கேயுமே கிடைக்காத வார்த்தைகள் இங்கே கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ யோசி, உலகத்தில் யாராவது உங்களை பார்த்து நீ நல்லா வந்துருன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். ஏன்? நம்ம முன்னேற கூட அவன் நினச்சிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் இவர் மாத்திரம்தான் 24 மணி நம்மளை முன்னேற நினச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும். என்ன நினைப்பு? என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி உருவாக்கலாம், எப்படி உயர்ந்த நிலை கொண்டு வரலாம், இதே எண்ணமாக இருக்கிறார். நீங்கள் எப்படி? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்குன்னு நினச்சிருக்கீங்க இல்லையா? அந்த உருவாக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் இங்கே உங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. அதில் இன்றைக்கி முடிவு பண்ணிங்க, வந்திருக்கிறீங்க சகோதரிகள் சகோதரர்களாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை உயர்த்தும்படியாய் உங்களுடைய கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். தனித்தனியாக கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கி முடிவு பண்ணும், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களை நான் மதிக்கிறேன், வார்த்தைகளை நான் மதிக்கிறேன். ஜெபிக்கணுமா?
ஜெபம் பண்ணுறேன். பைபிள் படிக்கணுமா? பைபிள் படிக்கிறேன். குடும்ப ஜெபம் பண்ணணுமா? குடு ஜெபம் கற்றுதே காணும். நீ திரும்பவும் சொல்கிறேன், இது சிம்பிளாக தெரியும். ஆனால் அந்த வருஷத்துடைய முடிவை பார்த்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. இப்போல்லாம் யாரும் அதை வலியுறுத்துறது கிடையாது. ஆனால் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஏன் தெரியுமா வலியுறுத்துகிறோம்? அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பைண்டிங், அந்த உறவு இருக்குது பாருங்கள், அந்த உறவின் ஆசீர்வாதம் ஒரு மிகப்பெரிய பலனை கொண்டு என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. நீங்கள் உட்காந்து குடும்பத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உட்காரும் போதெல்லாம் கர்த்தர் இறங்கி காரியத்தை செய்வார். நீங்கள் எப்போல்லாம் உட்காருங்களோ அப்போல்லாம் காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் காரியம் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகள் காரியம் கூட நடக்கும் அதில். ஹல்லேலூயா. கொஞ்சம் மாற்றிக்கிட்டு பணம் அவசியம்தான், ஆனால் குடும்ப உறவு ரொம்ப அவசியம். அந்த உறவுக்குள்ளார இருந்துட்டோம்னா அந்த குடும்ப உறவு ஐக்கியம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாக இருந்துட்டீங்கன்னா சொல்கிறேன், பணம் பொருளாக உங்களுக்கு ஆஃப்டரால் என்ன பண்ணும்? வரும். ஹல்லேலூயா. அதில் கணவன் மனைவியோடு நல்லா பேசுங்க, பிள்ளைகளோடு நல்லா பேசுங்க, நேரத்தை ஒதுக்கி பேசுங்க. எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ போகுது? வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே வாழ வைக்கிறவரை என்ன பண்ணுறாரு? இருக்கிறார். இன்றைக்கி முடிவு பண்ணணும், நான் போய் என் கணவர்கிட்ட பேசுவேன், என் பிள்ளைகிட்ட பேசுவேன், நேரத்தை ஒதுக்குவேன், என் பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குவேன், நல்ல வார்த்தைகளை பேசுவேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றா கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அடிமைத்தனத்தில் வந்துட்டாங்க. வாழ்க்கை எப்படி வாழுதுன்னு தெரியல, எப்படி முன்னேறுன்னு தெரியல, எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியல. அப்படி இருக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்க அநேக ஜனங்களுக்கு மாதிரியாக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக ஜாதி ஜனங்களுக்கு மாதிரியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்திருக்கலாமா?